ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோடிவ்ஸ் தமிழ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்போட ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது யூடியூப்போட அஃபிஷியலான யூடியூப் கிரியேட் ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். ஜிமெயில் அட்ரஸ் கேட்கும், சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. சைன்இன் பண்ணிட்டுன்னா இதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணனா நீங்கள் உங்களோட வீடியோ எந்த வீடியோனாலும் இன்புட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லையே வேறு லெவலில் தரமாக இருக்குது கைஸ். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஷோ பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம இன்புட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணால் ஒரே நாய்ஸ் சவுண்டாக கேட்கும் பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம். ஓகே, கேட்குதுங்களா? இப்போது இதில் நம்ம வந்து வாய்ஸ் வந்து இந்த நாய்ஸை வந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆடியோ கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே இதில் உள்ள நாய்ஸ் அப்படியே எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி எடுத்துருதுங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குங்க. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு தரமாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வைட்டி கிரியேட் ஆப் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது கேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். விஷயம் நான் வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. ஒரே நாய்ஸ் கேன்சல், ஒரே நாய்ஸ் சவுண்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸே இல்லாமல் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு நாய்ஸ் இல்லாத சவுண்டாக கொடுக்குது நமக்கு. ஒரு போர்ட்ரேட் மூலம் வீடியோ எடிட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது. கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ஓகே, பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது நீங்கள் தேவையில்லாத பார்ட்ஸ் வருது, அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாலும் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்களா? அடுத்தது திருப்பி அகைன் கிளிக் பண்ணுவோம். இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ், பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் தரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அது இல்லையா, நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். எக்கச்சக்க ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸு, இதில் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுமாரி அந்த ஸ்பீடு வந்து இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தான் அந்த ஆடியோவில் என்ன அப்படின்னா நான் சொன்னது தான் நாய்ஸு கேன்சல் பண்ணுறது. அது வந்து வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ அந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணுறீங்களா அந்த ஆப்ஷனில் கொடுத்து. இப்போ இதையே வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்த மாரி. அதை கிளிக் பண்ணிப்போம். இதில் பார்த்தா ஓவர்லே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் இன்னொரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணுன்னாலும் அந்த சவுண்டை கிளிக் பண்ணி யூடியூப் மியூசிக்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன மியூசிக் இருக்கோ எல்லாமே அதில் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மியூசிக் வேணால் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். சவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த பேட் சவுண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் சாங்கு இல்லை மியூசிக் எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை கூட இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் இருக்க வாய்ஸ் எடுத்து கூட நீங்களே அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம். அதுமாதிரி கேப்ஷன் கொடுத்துக்கலாம். எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வாய்ஸ். வேறு லெவலில் இருக்குது ஆப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இல்லை முக்கியமான மெயினான சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த நாய்ஸ் கேன்சல் பண்ணிட்டு தான் எனக்கு வேறு லெவல் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.